பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய ஜே.பி. நட்டாஜி அவர்கள் உங்களிடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் ப. சிதம்பரத்தில் நம்மளுடைய சிதம்பரம் பாராளுமன்றத்தில் வருகை தந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கரங்களை வெற்றி செய்து இந்த பின்தங்கிய சிதம்பரம் பாராளுமன்றத்தை தமிழகத்திலே சிறந்த பாராளுமன்றமாக மாற்றுவதற்காக உங்களிடத்தில் வாக்கு சேகரிப்புக்காக வருகை தந்திருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாவட்ட செயலாளர்கள், மரியாதைக்குரிய நமது தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்களை அன்புடனும் மரியாதையுடனும் தங்களுடைய அன்பினை வெளிப்படுத்தி வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சகோதரர், அன்புடன் அனைவரும் அழைக்கின்ற அண்ணன் வைத்தி அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார். தேசிய ஜனநாயக வெற்றி கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அருமை சகோதரி கார்த்தியாயினி அவர்களை இங்கே அறிமுகம் செய்து வைத்து தாமரை சின்னத்தில் வாக்கு கேட்டு வருகை தந்திருக்கின்ற தேசிய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்களே, இந்த கூட்டணிக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வர வேண்டும் என்று இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கின்ற நம்முடைய தமிழின போராளி, நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்களே, தமிழகத்தில் மாற்றத்தை உருவாக்கிய தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கின்ற நம்முடைய இளம் தலைவர், நம்முடைய இளம் போராளி மருத்துவர் சின்னையா அவர்களே, நாம் தேர்தலில் எவ்வாறு களப்பணி ஆற்ற வேண்டும் என்று நமக்கெல்லாம் கட்டளையிட்டு நம்மை விட்டு மறைந்தாலும் நம் இதயத்தில் நெருங்கா இடம்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களே, இந்த கூட்டணியில் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கின்ற ஐயா ஓபிஎஸ் அவர்களே, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களே உள்ளிட்ட அத்தனை கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று, இந்த கூட்டணி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க அமைந்திருக்கின்ற கூட்டணி. நாளைய தேர்தல் 2024 தமிழக அரசியலில் மாற்றத்தை உண்டாக்க இருக்கின்ற கூட்டணி. நாளைய நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் நீங்கெல்லாம் ஒன்றிய குழு உறுப்பினராக, ஊராட்சி மன்ற தலைவர்களாக, ஒன்றிய பெருந்தலைவர்களாக, கூட்டுறவு சங்க பொறுப்பாளர்களாக வர இருக்கின்ற ஒரு மாற்றத்தை உருவாக்க இருக்கின்ற கூட்டணி என்பதை உணர்ந்து நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும். ஏன் இது இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், இந்த கூட்டணி வரலாற்றை மாற்றி எழுத இருக்கின்ற கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் இனிமேல் தேசிய முன்னணிதான், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தை ஆளும் என்ற எண்ணத்தை உருவாக்க இருக்கின்ற கூட்டணி. அந்த வகையில் நாமெல்லாம் தேனீக்கள் போல் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் சொல்லிய அந்த தேனீக்கள் போல் இன்னும் 10 நாட்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றி அருமை சகோதரி கார்த்தியாயினி அவர்களை தாமரை சின்னத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பாதம் தொட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் அரியலூர் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ரவி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின்
ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் கார்த்தியாயனி அவர்களுக்கு இங்கு வருகை தந்திருக்கும் பாட்டாளி சொந்தங்களும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இங்கு அவருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து மிக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ராஜேந்திர சோழன் மண்ணில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு நமது வெற்றி வேட்பாளர் கார்த்தியாயனி அக்கா அவர்களுக்கு வாக்கு கேட்பதற்காக இங்க வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் அகில பாரத தலைவர் எங்களது வழிகாட்டி பாசமிகானன் திரு ஜே.பி. நட்டா அவர்களே, உலகையே வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நமது பாரதத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் திசையை நோக்கி வணங்கி, தமிழகத்தில் ஒரு அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற முன்னாள் காவல்துறை அதிகாரியும் தமிழக பாஜகவின் தலைவருமான திரு கே. அண்ணாமலை IPS அவர்களையும் வணங்கி, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும் வழங்கி, அரசியலில் தூய்மையான அரசியலை முன்னெடுத்து இந்தியாவின் மூத்த நிர்வாகியாகவும் தமிழகத்தில் சிறந்த அரசியலாகவும் விளங்கிய ஐயா GK மூப்பனார் ஐயா அவர்களையும் வணங்கி, தமிழக அரசியலில் தனக்கென்ற ஒரு பாணியை அமைத்துள்ள அண்ணன் TTV அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் OPS அணி சார்பாக வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா கல்வி வள்ளல் பாரிவேந்தர் அவர்களுக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கல்வி வள்ளல் AC சண்முகம் அவர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள ஐயா ஜான் பாண்டியன் மற்றும் தேவநாத யாதவ் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அரியலூர் மாவட்டம் என்றாலே இந்த அரியலூர் மற்றும் கடலூர் வட தமிழகத்திற்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பாக விளங்கிய மறைந்த மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி அமைத்துள்ள இளம் போராளியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைத்து தரப்பு மக்களும் நமது வெற்றி வேட்பாளரான கார்த்தியாயனி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாய் வேண்டிக் கொண்டு எனது வரவேற்புரையை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரி அக்கா கார்த்தியாயனி அவர்கள் உங்களிடத்தே வாக்கு கேட்டும் சிறப்புரையும் மாற்ற இருக்கின்றார்கள். பாரத அன்னையின் பொற்பாதங்களை வணங்கி, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்களை வரவேற்று, தேசிய ஜனநாயக கூட்டணியின் சின்னம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரையில், ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆசியை பெற்று மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்றேன். நாம் அனைவரும் சின்னவர் என்று அன்புடன் அழைக்கக்கூடிய டாக்டர் அன்பு ராமதாஸ் ஐயாவினை வணங்கி, விசுவாசம் என சொல்லுவென்றால் அதற்கு வாழ்ந்து மணந்திருக்கும் தெய்வ திரு அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களை வணங்கி, தமிழ் மாநில காங்கிரஸ் தெய்வ திரு மூப்பனார் ஐயாவை வணங்கி, அன்பு அண்ணன் GK ஐயாவினுடைய ஆசையினை பெற்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் மரியாதைக்குரிய டாக்டர் பாரிவேந்தர் ஐயாவினை வணங்கி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வர் அண்ணன் TT தினகரனை வணங்கி, புதிய நீதி கட்சி டாக்டர் AC சண்முகவனனை வணங்கி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் ஜான் பாண்டியனை வழங்கி, அதிமுக உரிமை மீட்பு குழு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS அண்ணனை வணங்கி, தேவநாதன் யாதவா அவர்களுடைய வணங்கி, இன்றைய தினம் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் வருகை தந்துள்ளார். உங்களிடத்தில் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று இரு கரம் கூப்பி வாக்களியுங்கள் என்று கேட்கிறார். இங்கு அமர்ந்திருக்கும் வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் ஏன் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்ற
எண்ணம் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருப்பதை நான் நன்கு அறிவேன். இதற்கு முன்னதாக 2 முறை சமுதாயம் என்ற ஒரு போர்வினை மட்டும் போர்த்திக் கொண்டு தேர்தல் நேரத்தில் மட்டுமே இந்த தொகுதியை எதிர்பார்த்து உங்களிடத்தில் வாக்கு பெற்று பிறகு நன்றி உரை கூட சொல்ல வராத ஒரு மனிதருக்கு உங்கள் வாக்குறுதியா, உங்கள் வாக்குகளா? தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு எந்த ஒரு பணியினையும் செய்யாமல் ஏன் இந்த சிதம்பரம் பாராளுமன்றத்தில் 10 ஆண்டுகளாக மக்களுக்காக, மக்களின் குறைகள் தீர்ப்பதற்காக ஒரு பாராளுமன்றம் கூட திறக்காத நபருக்கு உங்களுடைய வாக்கா? நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்தால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடத்தில் நேரடியாக, ஐயா பாரத பிரதமர் ஐயா, என்னை சிதம்பரம் பாராளுமன்ற மக்கள் தங்களுடைய வாக்குகளை அணைத்து இந்த சிதம்பரம் பாராளுமன்றம் மக்களுடைய நலனுக்காக, மத்திய அரசின் திட்டங்களுக்காக என்றும் வழிநடத்தி கொண்டும் என்று ஒரே ஒரு விஷயம் என்ன, 10 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட பாராளுமன்றத்துல தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்காக ஒரு முறை கூட குரல் எழுப்பாதவருக்கு உங்கள் வாக்கா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதே போலதான் நம்மளுடைய சிதம்பரம் என்றாலே ஆன்மீக பூமி. ஆனால் இங்க போட்டியிடுகிறவர் ஆன்மீகத்திற்கு எதிரானவர். அதை நாம் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக பூமியில் இது நாள் வரைக்கும் ஒரு ரயில்வே ஜங்ஷனுக்கான துரும்பை கூட கிள்ளி போடாதவர், ரயில் பயணிகளுக்காக எந்த ஒரு திட்டத்தையும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர். அடுத்ததாக அணைகள் கட்ட வேண்டும். கொள்ளிடம் ஆற்றில் மழை காலத்தில் வீணாக கடலில் போய் சென்றுகின்ற அந்த தண்ணீரை சேமித்து செக் டேம் அமைச்சு அதற்காக நம்மளுடைய விவசாய பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நீர்ப்பாசன முறையை நாம் கொண்டு வர வேண்டும். அதே போலத்தான் அதற்கான வாய்ப்பினை தாருங்கள். இன்னொரு விஷயம் கேட்கிறேன், இந்த இடத்துல அதிகமாக முந்திரி விளைகின்ற இடமாக உள்ளது. இது நாள் வரை முந்திரிக்காக, பயிர் பாதுகாப்புக்காக பயிர் காப்பு திட்டத்திற்குள் உட்படவில்லை. அந்த பயிர் காப்பு திட்டத்திற்காக நான் நிச்சயமாக நீங்கள் தாமரை சின்னத்தில் என்னை வெற்றி பெற செய்தால் உடனடியாக விவசாய பெருமக்களுடைய முந்திரியுடைய வாழ்வாதாரத்தினையும் மணிப்பயிராக கொண்டு வருவதற்காக நான் என்னுடைய முயற்சியில தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன். அதே போல அரியலூர் மாவட்டத்தில் அதிகமாக சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. அதற்கான மூலப்பொருளாக லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு கல் எடுத்த பிறகு மிகப்பெரிய ஆழமான பள்ளங்கள் உள்ளது. அது இன்றைய காலகட்டத்தில் அது வாழ்கின்ற சூழ்நிலை, மக்களுடைய வாழ்வாதார சூழ்நிலையை பாதிக்கும் வண்ணமாக உள்ளது. நீங்கள் என்னை தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் உடனடியாக அந்த கல்குவாரிகளை நிரப்பி பசுமையாக மரம் வளைத்து மனித நேயத்தையும் மக்களுக்கான வழிமுறைகளாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நேரத்தில் இருக்கிறேன். அரியலூர் என்றாலே ராஜேந்திர சோழனுடைய பரம்பரை மிக்கவர்களாக நாம் அனைவரும் இருந்து கொண்டுகிறோம். அந்த ராஜேந்திர சோழனுக்காக நிச்சயம் நான் சிலை எடுப்பேன் என்பதனை இந்த அரியலூர் மாவட்டத்திற்கு நான் பெருமை சேர்த்து கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் கொடுக்கிறேன். அதே போல மாவட்ட பாராளுமன்ற ரீதியாக பார்க்கும்போது மக்களுடைய கல்வி வளர்ச்சி, கல்வியினுடைய வளர்ச்சிக்காக இருப்பது பின்தங்கிதான் உள்ளோம். நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்தால் நம்மளுடைய சென்னையில் உள்ள என்ஐடி பொறியியல் கல்லூரிக்கு நிகரான என்ஐடி கல்லூரி பொறியியல் கல்லூரியை நிச்சயம் இந்த பாராளுமன்றத்திற்கு நான் கொண்டு வருவேன் என்பதனை உங்களிடத்தில் உறுதியளிக்கின்றேன். அதே போல ஆன்மீக பூமியான நம்மளுடைய சிதம்பரத்தில் அனைவரையும் ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்வது என்னுடைய பொறுப்பாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதே மாதிரி ஒவ்வொரு படித்த மாணவர்கள் இப்ப +2 தேர்வு முடிஞ்சிருக்கு. மாணவர் உயர் கல்விக்காக, மருத்துவ படிப்பிற்காக நீட் கோச்சிங் கிளாஸ் சென்டர், IAS IPS கோச்சிங் கிளாஸ் சென்டர், அதே மாதிரி தமிழக அரசினுடைய பணியிடங்களை நிரப்புவதற்கான சிறப்பு பயிற்சிக்காக நாம் பக்கத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு தான் செல்கின்றோம். ஒன்னு பாண்டிச்சேரிக்கு போவோம்,
இல்லனா என்ன செய்யறோம்? அடுத்தபடியாக சென்னைக்கு போகிறோம், பெரும் பொருள் செலவு செய்கின்றோம். நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து விட்டால் ஒரு சட்டமன்றத்துக்கு நீட் கோச்சிங் கிளாஸ் சென்டர் இங்க நிச்சயமாக இந்த பாராளுமன்றத்தில் ஐபிஎஸ் ஆபீசர், ஐஏஎஸ் ஆபீசர், கவர்மெண்ட் சம்பளமான வாய்ப்பினை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அண்ணே ஒரே ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நீங்க செய்கின்ற வாக்கு, நீங்க உங்களுடைய ஓட்டு உங்களுடைய வளர்ச்சியை கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாக்கு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். உங்களுடைய வாக்கு உங்களுக்கு தொழிலை பெருக்கி கொடுக்க வேண்டும். இத மாதிரி சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நேரத்தில் கார்த்தியாகிய நான் ஏற்கனவே மக்கள் பணியில் மேயராக பணியாற்றி என்னுடைய சேவையை மக்களுக்கு பரிபூர்ணமாக செய்துள்ளேன். நீங்கள் எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்துக்கிட்டால் பெண்கள் அக்கா நிறைய வந்திருக்கீங்க. அக்கா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக 33% இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டுமில்லாம கிராமப்புற பெண்கள், குறிப்பாக கிராமப்புற பெண்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றுவதற்காக உங்களுக்காக முத்ரா கடன் இருக்கு, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு. அது மட்டுமல்ல, சுய தொழில் ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு வங்கி கணக்கில் நேரடியாக மத்திய அரசாங்க திட்டங்கள் அத்தனையும் உங்களுடைய வாசற்படிக்காக, உங்கள் சகோதரியாக, உங்களுடைய பெண்ணாக செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மறவாது ஓட்டுச்சாவடிக்கு போங்க, 1ஆம் நம்பர் பட்டனை அழுத்துங்க, தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க. மாற்றம் நிச்சயம் இந்த சிதம்பரம் பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு சேர்ப்பேன். நீங்க வேற யாருக்காவது ஓட்டு போட்டீங்கன்னா அது எப்படி மழை காலத்தில் மழை நீர் கடல்ல போய் கலந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகின்றதோ அதே போலத்தான் உங்களுடைய வாக்குறுதியும் செல்லும். அவங்களுடைய போலி வாக்குறுதிகளை நம்பி தொகுதிக்கே எட்டி பார்க்காத நபருக்கு உங்களுடைய வாக்குகளா, இல்லை பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று உங்களிடத்தில் அடையாளம் காட்ட முடியாத நபருக்கு உங்கள் வார்தா, இல்லை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி 3வது முறை ஆட்சி அமைக்கும் போது உங்களுடைய பிரதிநிதியாக, தாமரை சின்னத்தில் இருக்கின்ற பிரதிநிதியாக என்னை நீங்க வெற்றி பெற செய்தால் நிச்சயம் இந்த சிதம்பரம் பாராளுமன்றம் முன்னேற்றமான பாராளுமன்றம், தொழில் வளர்ச்சியில் முன்னேற்ற பாராளுமன்றம், கல்வியில் வளர்ச்சியின் பாராளுமன்றமாக, பெண்களின் வாழ்வாதாரம் உயர்த்துகின்ற பாராளுமன்றமாக அமையும் என்று தெரிவித்துக் கொண்டு, மறவாது தாமரை சின்னத்தில் வாழ்க்கை கொடுங்க அக்கா. ஒரு பெண் ஒரு குடும்ப பொறுப்பை எப்படி எடுத்து திறம்பட செயல்படுவாளோ, என் குடும்பமாக இந்த பாராளுமன்றம் அனைவருக்கும் உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள். தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி அக்கா. தனது போர் திறமையால் தோல்வியே கண்டிடாத ராஜேந்திர சோழன் மண்ணுக்கு வருகை தந்திருக்கின்ற ஆற்றல் மிகு பாரதிய ஜனதா கட்சியின் எங்கள் தேசிய தலைவர் ஐயா ஜே.பி. நட்டா அவர்கள் தற்போது சிறப்புரையாற்றுவார்கள். அவர் மோஸ்ட் டைனமிக் லீடர் ஸ்ரீ நட்டாஜி அவர்கள் ஸ்பீக்கிங். திரு நரேந்திரன் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்வார்கள். बोलो भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय. Today அமைதி தலைவர் பேசட்டும். அமைதியா இருங்க. today in this election rally, our very respectful and dynamic candidate, Madam Katyayani ji, who is the candidate from Chidambaram, Shri Ayappan ji, our district president, Shri H. Raja ji, my senior leader, Shri Sudhakar ji, the in charge of Tamil Nadu, Shri K.S. Narendran ji, the state vice president, Shri R.T. Ramchandran ji,
who is an ex-MLA, Shri Durai Manevalji, the District Secretary of AMMK, Shri K. Vaitiji, State Secretary of PMK, Shri KPN Raviji, PMK District Secretary, very respectful members on the dais, and here present in huge number our very respectful ladies and gentlemen, बहनों और भाइयों, and friends from my media, print media and electronic media, and my young friends, the youth brigade here. First of all, I would like to welcome all of you and thank you who have come here in huge number. And the enthusiasm which I am seeing here, the vigor I am seeing here, the vitality which I am seeing here, and the enthusiasm which you are showing in this public rally, it makes me confident that in this election you are going to make Katyayani ji win this Chidambaram Lok Sabha election. This is very clear. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு இந்த மேடையில் இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் மரியாதைக்குரிய கார்த்தியாயனி அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் ஐயப்பன் அவர்களுக்கும் என்னுடைய அருமையான நண்பர் திரு எச் ராஜா அவர்களுக்கும் இந்த மாநிலத்துடைய பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளர் திரு ஆர் டி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் திரு துரை அவர்களுக்கும் திரு வெங்கி அவர்களுக்கும் திரு ரவி அவர்களுக்கும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை சகோதரர்களுக்கும் வந்திருக்கிற இளைஞர் படையினருக்கும் தாய்மார்களுக்கும் மிக பெரிய எண்ணிக்கையிலே நான் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கேன். மிக எழுச்சியோட இங்க நீங்க வந்திருக்கீங்க, ஒரு துணிச்சலோட இங்க வந்திருக்கீங்க. ஆகவே இதை பார்க்கின்ற பொழுது எனக்கு நம்பிக்கை வருகின்றது, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில கார்த்தியாயனி தாமரை சின்னத்திலே வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கின்றது. I have come to the land of, the sacred land of Myanmars, the Alwars and the Siddhars, who have kept the golden ancient traditions alive and who have protected the glorious days and the glorious Sanatan Dharma here. I bow before them because of their contribution in maintaining the Sanatan Dharma and culture here, and also the customs over here. I would also like to say here that the DMK and the Congress party is all bent upon to see to it, who is always against the Tamil culture and traditions and customs, and they have been always opposing the Tamil culture in a big way. It was also very sad to see when Prime Minister Modi installed the Sengol in the Parliament House. It was this DMK, this Congress party who opposed it and who were against this culture, that we have to understand. So when we come to Tamil Nadu, we say that Bharatiya Janata Party stands for the Tamil Nadu rich literature, the language, the culture, the tradition and the customs for which the Tamil Nadu stands and for which BJP stands. But this DMK, this Congress party has been opposing the Tamil culture, the Tamil civilization and the ancient Tamil culture and the customs they have been opposing. So this is a fight where we are there to revive the Tamil culture. On the other hand, they are there to destroy the Tamil culture and the customs, that we have to understand. நண்பர்களே, நான் மிக பெருமையோடு சொல்லுகிறேன், இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சித்தர்களும் வாழ்ந்த இந்த பூமிக்கு தமிழகத்திற்கு வந்திருப்பதை மிக பெருமையோடு நான் பார்க்கின்றேன்.
இந்த தமிழ்நாடானது நீங்கள் அத்தனை பேரும் தமிழகத்துடைய பழைய கலாச்சாரத்தை இன்னும் அப்படியே கட்டி காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போல தமிழகத்துடைய பண்பாடு சனாதன தர்மத்தையும் நீங்கள் காப்பாற்றிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எதிரில் இருக்கிற திராவிட முன்னேற்ற திமுகவும் காங்கிரசும் இந்த தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் தமிழக கலாச்சாரத்தையும் எப்படி ஒழிப்பதை, அதை எப்படி அவமானப்படுது என்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழகத்திற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்து அதை பேச விடாமல் செய்வதில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்து கொண்டிருக்க தமிழகத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழகத்துடைய கலாச்சாரம், தமிழகத்துடைய பண்பாடு, தமிழ் மொழி இவற்றை பாதுகாக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சி பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மாறாக திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் தமிழகத்தை, தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை ஒழிப்பதற்காக அவர்கள் கங்கணம் கட்டி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Friends, as you all know that under the dynamic leadership of Prime Minister Narendra Modi ji, the country has taken a long leap in development. You will be happy to note that India in 2019 was the 11th economic power in the world. But even after the pandemic of Corona and the Ukraine war, under the dynamic leadership of Prime Minister Modi, India has defeated Great Britain, who ruled us for 200 years. And now India is the 5th largest economy in the world. You will be happy to note that when you will be sending Kartikeyan ji as an MP in Parliament, and in 2024 when Prime Minister will become the 3rd time Prime Minister, India will become 3rd largest economy in the world. You will be happy to note that in electronics, our production and exports has increased by 6 times. In 2014, you used to carry a mobile phone which used to say, made in China. Today you are carrying a mobile phone which it is written, made in India. 97% of mobiles are being produced and manufactured in India. The same way, we had heard about the Japan automobile industry. We had heard about America in automobile industry. But today, under the dynamic leadership of Prime Minister Modi, we have defeated Japan, and India is the 3rd largest automobile market in the world. In pharmaceuticals, in making medicines, India is the most effective manufacturer, and the cheapest medicine is being produced in India. And India's manufacturing, production and exports have increased by 138%. Petrochemicals has increased by 106%. So India is taking a long leap. And when you will make Prime Minister Modi Prime Minister for the 3rd time, India will take a long leap, and Tamil Nadu will also be the part of it. நண்பர்களே, மிக அருமையான ஒப்பற்ற தலைவர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று 2019ஆம் ஆண்டு நாம் பொருளாதாரத்திலே 16வது இடத்தில் நாம் தங்கி இருந்தோம். அதன் பிறகு கொரோனா வந்தது. கொரோனாவை நாம் கையாண்ட விதத்தில் உலக நாடு தோற்று போனாலும் கூட மோடி அவர்கள் கையாண்டதனாலே இந்தியா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று 5வது இடத்திற்கு நாம் முன்னேறிருக்கின்றோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 11 இடத்தில் 3வது இடத்தில் 5வதுக்கு வந்திருக்கின்றோம். அதே போல 2024ஆம் ஆண்டு கார்த்தியாயனுக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் மோடி அவர்கள் 3வது முறையாக சரித்திரம் படைத்து பிரதமர் பதவியேற்றால் பொருளாதார நாடாக உலகத்திலே 3வது மிகப்பெரிய நாடாக மாறும் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை. அது மட்டுமல்ல,
நம் ஆட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு 6 மடங்கு பொருளாதாரத்தில் நாம் வளர்ச்சி பெற்றுகின்றதை மக்களாக நாம் மறந்துவிடக் கூடாது. 2014 ஆண்டிலே நாம் வைத்திருக்கின்ற இந்த மொபைல் போன் எல்லாம் 97% நாம மேட் இன் சைனாவில் தயாரிக்கப்பட்ட போன் வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு தேதிக்கு 97% மொபைல் போன் நம்ம கையில வச்சிருக்க அத்தனை மொபைல் போன் அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட மேட் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட அத்தனை செல்போனை 97% நம்ம உபயோகப்படுத்திருக்கோம்னா அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தெளிவான வளர்ச்சி மிகுந்த பொருளாதார கொள்கைதான் காரணம் என்பதை நாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதற்கு முன்பாக கார் உற்பத்தி தொழிற்சாலை இருசக்கர வாகன உற்பத்தி தொழிற்சாலை ஜப்பான் முதலிடத்தில் இருந்தது, அமெரிக்கா 2வது இடத்தில் வந்தது. ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியா இன்றைக்கு வாகன உற்பத்தியிலே அடுத்த இடத்திற்கு 2வது இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை நான் பெருமையோடு இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போல நீங்க நமது நாடு மருந்து ஏற்றுமதி மருந்து தயாரிக்கிறது தெரியும். உடல்நல சரியான நம்ம எல்லாம் மருந்து வாங்குறோம். இதற்கு முன்பாக வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணிட்டு போய் இப்ப நம்ம நாட்டில் மருந்து உற்பத்தி தரமான மருந்துகள் மலிவு விலையில மருந்துகள் நம்ம தயாரித்துக் கொண்டிருக்கோம். அதோட வளர்ச்சி 138% நம்ம அதுல வளர்ச்சி பெற்றிருக்கின்றோம். அதே போல ஏனைய இந்த நம்முடைய பெட்ரோ கெமிக்கல் சொல்லக்கூடிய அந்த ரசாயன பொருட்கள் கூட நம்முடைய பெட்ரோல் தயாரிக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் கூட 106% நாம் தயாரித்திருக்கணும். இது அத்தனையும் மோடி அவர்கள் 3வது முறை ஆட்சிக்கு வந்தால் இன்னும் மிகப்பெரிய இந்த நாடு பாரத நாடு இந்திய நாடு மிகப்பெரிய வளர்ச்சி பெறும் என்பதிலே நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். Friends, to make India strong, Prime Minister Modi ji focused on the marginal section of the society, the poor people. He focused for giving the women, the empowerment of women, he focused on that. He focused on the aspirations of the youth, and he focused on the aspirations and the empowerment of the farmers. He took care of the Dalits, he took care of the tribals, he took care of the people who were left behind, and by that he has made India stronger. When we talk today, we say he started a program which is called as Pradhan Mantri Garib Kalyan Ann Yojana. In this Pradhan Mantri Garib Kalyan Ann Yojana, every month 80 crore people are getting either 5 kilo rice or 5 kilo wheat and 1 kilo pulse. This program has enhanced, and now International Monetary Fund says that in India 25 crore people have come up from below poverty line, they have come up to above poverty line. That is what we have to understand. Because of this program, extreme poverty in India has been reduced to less than 1%. And India is now a developing economy, that we have to understand. If I talk about Pradhan Mantri Kisan Samman Nidhi, he took care of farmers. Every 4th month, 2,000 rupees are being given to 11 crore 78 lakh farmers. And here in Tamil Nadu, 30 lakh farmers are getting 2,000 rupees in their account every 4th month. That is what we have to understand. And here in Chidambaram, 2.5, yani 2,50,000 farmers are getting 2,000 rupees for their enrichment and for their empowerment. The same way, if I talk about the gas connection for the empowerment of the women, 10 crore gas connections were given to women. And from 10 crore, 40 lakh have been given in Tamil Nadu. And 2,50,000 have been given in Chidambaram gas connections, and this is how the women has been empowered. If I talk about Jal Jeevan Mission, there was a lot of water scarcity. But today, 11.4 crore people have been given tap connection in their houses. And in Tamil Nadu,
it is 80 lakh people who have got the tap connection. And in your district, in your area, Chidambaram, 4 lakh people have got the tap connection. This is what we have to understand. The same way, Pradhan Mantri Awas Yojana, housing. You will be astonished to know that in last 6-7 years, 4 crore people have been given rooftop and Pakka Bakan, that is the Pradhan Mantri Awas Yojana. And 14 lakh has been sanctioned for Tamil Nadu and 43,000 have been sanctioned for Chidambaram. That we have to understand. The same way, Ayushman Bharat. The poor people who are rag pickers, who are sabji wala, thela wala, rickshaw wala, bus ka driver, bus ka cleaner, barber, who sell their products on the streets, they have been undertaken in Ayushman Bharat, and 55 crore people, 40% of the Indian population is getting 5 lakh rupees per year for their health insurance to their family. That we have to understand. So this is how Prime Minister Modi has empowered the youth, empowered the women, empowered the farmer, empowered the marginal section of the society, and he has brought the country into the mainstream and has empowered India. That we have to understand. நண்பர்களே, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவர் மிக முக்கியமாக 5 விஷயங்களை முன்னெடுத்து வந்திருக்கின்றனர். அவர் முக்கியமாக கவனம் அதிகமாக கொடுக்கக்கூடியது ஏழை மக்களை முன்னேற்றம். அதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் பெண்களை வளர்ச்சி மிகுந்த பெண்களாக, பெண்களுக்கு அதிகாரம் அதிகமாக தர என்பதற்காக பெண்களுடைய வளர்ச்சியை முக்கியமாக வைத்து அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதே போல படித்த இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய ஆசைகள் என்ன அத்தனை நிறைவேற வேண்டும். தொழிற்சாலை கட்ட வேண்டுமா, வேலைக்கு போக வேண்டுமா, சொந்தமாக தொழில் செய்ய வேண்டுமா, இதற்கெல்லாம் ஆதரவாக மோடி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து மூன்றாவதாக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்றைக்கு நன்றாக இருக்கிறார்களோ அன்றைக்கு நாடு நன்றாக இருக்கும். விவசாயிகளை மனதில் வைத்துக் கொண்டு விவசாயிகளுக்கு ஆட்சி செய்து வந்திருக்கிறார். அத்தனைக்கு அதிகமாக இந்த நாட்டில் பட்டியலின மக்களுக்காக ஒரு நல்ல ஆட்சி தந்து கொண்டிருக்கிறார். மலைவாழ் மக்களுக்காக நல்லதொரு ஆட்சியை வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஏழ்மை இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. ஏழ்மை இல்லாமல் ஏழ்மை அகற்றிவிட்டு வலிமையான இந்தியாவை இதை மாற்ற என்பதற்காக தொடர்ந்து ஆட்சி செய்து வந்திருக்கிறார். ஒரு சில விஷயங்களை நான் உங்களிடத்திலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். பிரதம மந்திரி ஏழை மக்களுக்காக உணவளிக்கின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார். அந்த திட்டத்தின் மூலமாக இந்த நாடு முழுவதும் 80 கோடி மக்களுக்கு, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 80 கோடி மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாசத்திற்கு 5 கிலோ அரிசி இல்ல 5 கிலோ கோதுமை மாவு, 1 கிலோ பருப்பு இலவசமாக மோடி அரசாங்கம் இன்னைக்கு ரேஷன் கடையில் நமக்கு கொடுத்துட்டு இருக்குங்க. அது போக அது தமிழகத்தோட நம்ம அதிகமான ஆட்கள் கொடுத்திருக்கு. இதை உலக வங்கி சொல்லி இருக்கிறது. உலகத்தில் நம்ம எல்லாம் கண்காணி ஒரு வங்கி சொல்லி இருக்கிறது. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள், இந்த நாட்டில் கூட 25 கோடி மக்களுக்கு அதிகமான மக்கள் வறுமை கோட்டிற்கு மேலாக வந்திருக்கிறார் என்ற ஒரு கண்டுபிடித்து இந்த நாட்டில் வறுமை ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற மோடி ஆட்சி சொல்லி இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய விவசாயிகளுக்காக ஒவ்வொரு முறையும் 4 மாதத்திற்கு 2000 ரூபாய், வருஷத்திற்கு 6000 ரூபாய் நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயம் தரும். எவ்வளவு பேருக்கு தரும் தெரியுமா? 11 கோடியே 78 லட்சம் விவசாயிகளுக்கு தரும். அதுல நம்ம தமிழ்நாட்டிற்கு கொடுக்கிறது 30 லட்சம் விவசாயிகளுக்கு அந்த மானிய தொகை வருது. விவசாயிகளை கௌரவ நிதினு சொல்லக்கூடிய சிதம்பரம் தொகுதியில மட்டுமே 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் பணம் நாம வங்கி கணக்கில் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக இலவசமாக அத்தனை பேருக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கேஸ் கனெக்ஷன் நாடு முழுவதும் ஏழை தாய்மார்கள் அடுப்பூதக்கூடாது என்பதற்காக, ஏழை தாய்மார்கள் வாழ்வை முன்னேற்றதற்காக 10 கோடி ஏழை தாய்மார்களுக்கு மோடி அவர்கள் இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் 40 லட்சம் பேருக்கு அதன் மூலமாக இலவசமாக கனெக்ஷன் வந்திருக்கு. சிதம்பரம் தொகுதியில் 2.5 லட்சம் ஏழை தாய்மார்களுக்கு, கிராமத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு அந்த கேஸ் கனெக்ஷன் வந்திருக்கிறது. அதே போல நாம வீடு கட்டுகின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக இந்த நாடு முழுவதும் பிரதமர் இந்த நாட்டில் கூரை வீடுகளே இருக்கக்கூடாது, குடிசை வீடுகள் இருக்கக்கூடாது, அத்தனை வீடும் கான்கிரீட் வீடுகள் மாற என்பதற்காக பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின், பிரதம மந்திரி வீடு கட்டு திட்டத்தின் மூலமாக
4 கோடி மக்களுக்கு நாடு முழுசும் வீடு கட்டி கொடுத்திருக்கும். அதுல 14 லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டிற்கு கிடைச்சிருக்கு. அதுல 43,000 பேரு சிதம்பரம் தொகுதியில் இதுவரைக்கும் பிரதமர் வீடு கட்டு திட்டத்தில் வீடுகள் வாங்கி இருக்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு வீட்டிற்கும் குடி தண்ணீர் தர வேண்டும் என்பதற்காக ஜல்ஜீவன் திட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் நாடு முழுவதும் 11.4 கோடி வீடுகளுக்கு நம்ம இணைப்பை கொடுத்திருக்கோம். அதுல 80 லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டில் பயன்பெற்றிருக்கு. சிதம்பரம் தொகுதியில் மட்டும் 4 லட்சம் வீடுகளுக்கு நாம தந்த திட்டத்தில் பிரதமருடைய ஜல்ஜீவன் திட்டத்தில் மோடி அவர்கள் இந்த வீடுகளுக்கு தண்ணீர் கொடுத்திருக்கார். அதே போல இந்த நாட்டில் ஏழைகளுக்கு, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்களுக்கு, கூலி வேலை செய்யறவங்களுக்கு, காய்கறி கடை வச்சவர்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காது. அவர்களுக்கெல்லாம் இலவசமாக மருத்துவ வசதி கிடைக்காது. அதற்காக பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் ஒரு ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டத்தின் மூலமாக மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக இந்த நாடு முழுவதும் எங்கு சென்றாலும் இலவசமாக மருத்துவம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு நீங்க மருத்துவ வசதி பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னதுல கிட்டத்தட்ட இந்த நாட்டில் 55 கோடி மக்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 55 கோடி மக்களுக்கு இந்த திட்டம் கிடைச்சிருக்கு. அது இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை 40% பேருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயன் கிடைச்சிருக்கு. ஆகவே இதெல்லாம் அத்தனையும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக, பழங்குடி மக்களுக்காக அத்தனை பேருக்குமாக இந்த திட்டங்களை மிக சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, தாய்மார்களே, Friends, for Prime Minister Modi, Tamil Nadu is very special, very special. And for that I would like to share with you that the tax devolution in Tamil Nadu has increased by 3 times. 3 times the tax devolution has increased. The grant in aid from the central government has increased by 4 times to Tamil Nadu. And the same way for National Health Mission, 1,650 crores have been given for only health infrastructure. And accordingly, Pradhan Mantri Sadak Yojana, 613 crore rupees have been given by Prime Minister Modi for the development of rural roads. And drinking water supply has been given 872 crores. Rural development has been given 10,346 crores. And the railway budget has increased 7 times more for Tamil Nadu, in Tamil Nadu, that we have to understand. Under the Bharat Mala project, 1,478 kilometers of road is being created. The defense corridor is being created from Chennai, Coimbatore, Hosur, Salem, Tiruchirappalli, and approximately MOU worth 11,000 crore rupees, 12,000 crore rupees have been signed. So, and 11 cities have been declared as smart cities in Tamil Nadu. This is the development which is taking place. And the same way, Chennai, Bangalore Industrial Corridor is also being developed. So, Tamil Nadu is very special to Prime Minister Modi. நண்பர்களே, அது மட்டுமல்ல, தமிழகத்தின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகப்பெரிய பாசம், அன்பும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டாம், தமிழகத்துடைய வருவாய் இன்றைக்கு 3 மடங்கு நாம் பெருக்கி அதிகப்படுத்தியிருக்கின்றோம். அதே போல மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய நிதியானது 4 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. சுகாதாரத்துறைக்கு மட்டுமே நாம 1,650 கோடி ரூபாய் நம்ம இந்த பணம் இந்த தமிழக நாட்டிற்கு நம்ம கொடுத்திருக்கின்றோம். அதே போல கிராமப்புற பிரதமர் கிராமப்புற சாலை திட்டங்களுக்கு 630 கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். இங்கே ஒவ்வொரு வீடுகளுக்கும் தண்ணீர் கனெக்ஷன் கொடுக்கணும் ஜல்ஜீவன் திட்டத்திற்காக 872 கோடி ரூபாய் பணத்தை நாம மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கு. அதே போல இந்த கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களுக்காக 10,800க்கும் அதிகமான கோடி ரூபாய்களை தமிழ்நாட்டுக்கு நாம கொடுத்திருக்கிறோம். அதே போல ரயில்வே திட்டங்களுக்கு இதுக்கு முன்பாக எவ்வளவு தந்தமோ அதை விட 7 மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டுக்கு நாம் கொண்டிருக்கின்றோம். அதே போல பாரத் மாதால சொல்லுகின்ற இந்த நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டத்திற்கு 1,478 கோடி ரூபாய் இன்றைக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். இப்படி அது மட்டுமல்ல, அத்தனைக்கு மேலாக இந்த நாட்டில் பாதுகாப்பு தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் 5 ஊரை நாம தேர்ந்தெடுக்கிறோம். 1 கோயம்புத்தூர், சேலம், ஒசூர், சென்னை, திருச்சிராப்பள்ளி என்று இந்த 5 இடங்கள்ல
அந்த டிஃபென்ஸ் காரிடர் சொல்லக்கூடிய ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கின்ற ஒரு அமைப்பை நாம் இங்கு உருவாக்கி இருக்கிறோம். அதன் மூலமாக இதுவரைக்கும் தமிழ்நாட்டிற்கு மட்டும் 12,000 கோடி ரூபாய்க்கு நாம் இங்க வியாபாரம் செய்திருக்கோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 11 ஸ்மார்ட் சிட்டிகளை தமிழ்நாட்டிற்கு மோடி அவர்கள் தந்திருக்கின்றார். சென்னை பெங்களூருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகள் மட்டுமே வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை மோடி அவர்கள் சென்றிருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு மீதும் தமிழ் மக்கள் மீதும் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய பாசம் இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். On one side, I have tried to show you how Prime Minister Modi is working for the country and for the people of Tamil Nadu. On the other hand, you have India Alliance, this INDI alliance. What is this alliance? This is an alliance of Parivar Bachao, Dynasty Bachao, Save the Family, and it is a conglomeration of only corrupt parties that we have to understand. Prime Minister Modi says that I will finish corruption. And on the other hand, this India Alliance talks about save the corrupt people. That is their working style of functioning. That is their functioning and that is their working style. When I say so, DMK, what does DMK stands for? DMK stands for Dynasty, Money Swindling, Katta Panchayat. It is Dynasty, Money Swindling and Katta Panchayat. And Congress, full of corruption. This whole India Alliance is a conglomeration, is a group of parties who are trying to save their families, their dynasty, and they are trying to save themselves from the corrupt practices which they are done. I would like to give you the India picture. This Farooq Abdullah of Jammu Kashmir in National Conference and Umar Abdullah is a family party. Mufti Muhammad, late Mufti Muhammad and Mehbooba Mufti is a family party. Sukhbir Badal in Punjab and Badal family, it is a family party. Chautala family is a family party. Mulayam Singh Yadav, Akhilesh Yadav, Dimple Yadav, a family party. If I talk about Bihar, Lalu Yadav, Rabdi Devi, Tejasvi, Tej Pratap, family party. If I talk about Mamta, Abhishek, family party. If I talk about KCR, KTR, Kavita, family party. And if I talk about Karunanidhi, Stalin, Udayanidhi Stalin, a family party. If I talk about Sharad Pawar, Supriya Sule, family party. If I talk about Uddhav Thackeray, Aditya Thackeray, family party. If I talk about Sonia Gandhi, Rahul Gandhi, Priyanka Gandhi, family party. These all family parties are trying to see that they are able to save their dynasty and the family party. Now I would like to talk about the corruption. Farooq Abdullah is involved in cricket fraud and scandal. The same way, Akhilesh Yadav is involved in corruption and in Gomti front case, in laptop case, in food grain case. Lalu Yadav is involved in Chara Ghotala and land for jobs scam. The whole family, the ministers of TMC are in jail. The same way, Kejriwal, he is also involved in liquor scandal. Kavita involved in liquor scandal. All these people, your DMK, Udayanidhi Stalin and this Stalin, they are involved and they are under the corrupt practices for having more than assets than their income. They are having cases. So practically every leader is either in jail or on bail. That we have to understand. I would like to share with you. Rahul Gandhi is on bail. Sonia Gandhi is on bail. Your P. Chidambaram is on bail. Your Karthik Chidambaram is on bail. Your Sanjay Singh is on bail. Your Kejriwal is in jail. Satinder Jain is in jail. Manish Sisodia is in jail. All are in jail.
So these leaders of India Alliance, either they are on bail or in jail. These are the two places they are there. So you can understand that the Tamil Nadu development is at stake under the corrupt regime of this Stalin government, this DMK government. They should be thrown off, and the start should be by making Kartikeyaniji ji as the member parliament from this place. She has been the chairman of the Vellore Municipal Corporation. She has done a good job. She is working day and night for the people of Tamil Nadu and for the people of Chidambaram. Give her a full support and see to it that under dynamic leadership of Prime Minister Modi, she will do a very good job and bring Chidambaram area to heights and to new development. So I request all of you, forget about this India Alliance and think about Bharatiya Janata Party and the NDA Alliance and parties like PMK, MMK who are supporting us. We all together are going to make Prime Minister Modi third time Prime Minister and see India and Tamil Nadu go forward and take a big leap. And Kartikeyaniji ji, we made the member of the parliament. That is what I have to say. Thank you very much. நண்பர்களே, மீண்டும் கடைசியா ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு பக்கம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், நாடு வளர்ச்சி பெற வேண்டும், தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் இந்தி கூட்டணி நீங்க பார்த்திருப்பீங்க. அது இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணி. அதில் முழுக்க நோக்கம் குடும்பம், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், குடும்ப வாரிசுகளை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், ஊழல், இது மூன்று மட்டுமே கொள்கையா வைத்துக் கொண்டு அந்த இந்தி கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் மோடி அவர்கள் சபதம் ஏற்றிருக்கிறார், இந்த நாட்டிலே ஊழலை அடியோடு ஒழித்து கட்டுவேன் என்று ஒரு சபதத்தை ஏற்றிருக்கிறார். மறுபக்கமோ இந்தி கூட்டணி ஊழல்வாதிகள் அத்தனை பேரையும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் ஒரு சபதம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுக பத்தி நான் சொல்லி ஆகணும். டிஎம்கேன்னா டி ஃபார் டைனஸ்டிக், அப்படின்னா வாரிசு அரசியல், பண கொள்ளையடிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து. திமுக என்ன வாரிசு அரசியல், பரம்பரை அரசியல், தனக்கு பின்னாடி தனக்கு மகன் வர வேண்டும், தனக்கு அடுத்த மகன் வர வேண்டும். அதே போல ஒவ்வொரு திட்டத்திலும் பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும். அதே போல தமிழ்நாடு முழுக்க கட்ட பஞ்சாயத்து சொல்ல வேண்டுவதற்காக இது ஒட்டுமொத்தமாக இந்து கூட்டணி சொன்னால் ஊழல்வாதிகளுடைய குடும்ப ஆட்சியில் ஒரு கூடாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. குடும்ப ஆட்சி என்பதற்கு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஜம்மு காஷ்மீர் ஆரம்பிச்சு தமிழ்நாடுக்கு என்னால் சொல்ல முடியும். ஜம்மு காஷ்மீர் ஃபருக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா ஆட்சியில் இருந்து கொண்டிருந்தார். அதே போல முப்தி முகமது சையத், அது அவருடைய மகள் முப்தி முகமது அவர்கள் அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். இது ஜம்மு காஷ்மீரில். அதன் பிறகு பஞ்சாப்ல சுக்வீர் சிங்குடைய மகனா தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அதே போல நம்முடைய முலாயம் சிங் யாதவ் சவுத்தாலா குடும்பம், ஹரியானா சவுத்தாலுடைய குடும்பம். அதே போல முலாயம் சிங் யாருடைய மகன் அகிலேஷ் யாதவ், அவருடைய மருமகள் டெம்பிள் கபாடி அண்டு லல்லு பிரசாத் பத்தி நான் சொல்ல வேண்டாம். அவருடைய மனைவி ராப்ரி தேவி, அவன் பையன் தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு சொல்லி அவங்க. இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா மம்தா பானர்ஜி, அவனுடைய மருமகன் அபிஷேக் ஒரு பக்கம். தெலுங்கானா வந்தீங்கன்னா கே சந்திரசேகர ராவ், அவருடைய பையன் கே டி ராமாராவ், அவருடைய மகள் கவிதா, இவங்க ஆட்சி, அவங்க வாரிசு அரசியலை கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி, அவருக்கு பின்னாடி ஸ்டாலின், அதற்கப்புறம் உதயநிதி, இப்படி பரம்பரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா சரத் பவார், அவருடைய மகள் சுப்ரியா சாகு, இவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருந்து முயற்சி பண்றாங்க. அதே மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே, அவரோட பையன் ஆதித்ய தாக்கரே, அவர் ரெண்டு பேருமே ஆட்சியில் இருந்தாங்க. இத்தனைக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சோனியா காந்தி, அவரை தொடர்ந்து ராகுல் காந்தி, அதன் பிறகு பிரியங்கா காந்தி. ஆகவே ஒட்டுமொத்தமாக குடும்ப ஆட்சி இந்த நாட்டில் நடத்த வேண்டும், தன்னை குடும்பம் மட்டுமே நன்றாக இருக்கு சொல்லுகின்ற ஒரு குடும்ப அரசியல்வாதிகளுடைய கூட்டணி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இது குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு அடுத்த ஊழலை பத்தி சொல்றேன். நம்முடைய ஃபருக் அப்துல்லா பத்தி பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் கொள்ளையடிச்சாரு, காமன்வெல்த் கேம்ஸ்ல கொள்ளையடிச்ச இதை பத்தி நமக்கு தெரியும். அதே போல லல்லு பிரசாத் யாதவ் பத்தி சொன்னா மாட்டு தீவன உடல் எப்படி கொள்ளையடிச்சாரு, அகிலேஷ் யாதவ் எப்படி இந்த லேப்டாப் வாங்குறதுல, இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறதுல, மற்ற விஷயங்கள் எப்படி கொள்ளையடிச்சாருன்னு தெரியும். அதே போல கெஜ்ரிவால், இன்னைக்கு டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் மதுபா கொள்கையில மிகப்பெரிய கொள்ளை நடத்தி இன்னைக்கு ஜெயில இருந்து கொண்டிருக்கிற அவருடைய
துணை முதலமைச்சர் மனீஷ் சிசோடியா ஏற்கனவே ஜெயில இருக்கார். அதே போல திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் ஊழலுக்கு அதிகமாக ஊழல் செய்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகளை கருணாநிதிய குடும்பமே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ராகுல் காந்தி ஒண்ணு, தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு ஜெயில இருக்காங்க, இல்லன்னா பெயில்ல இருக்காங்க. இதுதான் இந்திய கூட்டணியுடைய நிலைமை இன்றைக்கு. ராகுல் காந்தி சோனியா காந்தி பெயில்ல இருக்காங்க, ப. சிதம்பரம் பெயில்ல இருக்காரு, பையன் கார்த்திக் சிதம்பரம் பெயில்ல இருக்காரு, கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் ஜெயில இருக்காரு, மனோஜ் சிசோடியா இன்னும் ஜெயில இருக்காரு, பையன் மனோஜ் சிசோடியா துணை முதலமைச்சர். ஆகவே திமுகவுடைய இந்த ஆட்சியில எத்தனை ஒரு அமைச்சர் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிருக்கிற அமைச்சர் ஜெயிலுக்கு போக தயாரா இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இவருடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக ஒண்ணு, ஜெயில இல்லைன்னா பெயில். இதுதான் இவங்க இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் பாரதத்தில் மோடி அவர்கள் 3வது முறை ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு ஆதரவாக கார்த்தியானி அவர்களுக்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வேண்டும். கார்த்தியானி ஏதோ சும்மா வரலைங்க, ஏற்கனவே வேலூர் மேயராக இருந்து 24 மணி நேரம் மக்கள் பணி செய்து மிக சிறப்பாக ஒரு ஆட்சி செய்திருக்கிறார். ஆகவே மோடி அவருடைய ஆட்சி இந்த நாட்டிற்கு தேவை. மோடி அவர்களுக்கு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜன கூட்டணி வாக்களிக்க வேண்டும். அதே போல இங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா முன்னேற்ற கழகம், அதிமுக மீட்கக்கூடிய என்பது போல அத்தனை கூட்டணி கட்சிகள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு, ஐஜேகே அவர்களுக்கு நீங்க வாக்களிக்க கேட்டுக்கொண்டு, அத்தனை பேரும் தேசிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவளிக்க கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வந்தே வந்தே வந்தே